ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு செம மாசான எபிசோடு வந்திருக்கு. எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி செம மாஸ் பண்ணிட்டாப்புலன்னே சொல்லலாம். இன்றைக்கி வசமாக வந்து துரையும் அறிவு ரெண்டு பேரையும் வந்து ஆதி வந்து செமையாக லாக் பண்ணிட்டாப்புல. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ஆதி வந்து தலைவாரிக்கிட்டு செம மாசாக வந்து இருக்காப்புல. அந்த சமயம் கரெக்டாக பாரதி வராங்க. வந்துட்டு துரையை காணுமாமே என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அவனை காணுன்னா என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி இப்போ பாரதி தெரியும்? கொஞ்சம் அவன் காணுன்னா நம்ம சந்தோஷம் தானே படணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு இன்ச்சா பண்ணுறீங்க? ஃப்ரீயாக விடுங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதி இல்லை எனக்கு என்னமோ குழப்பமாக இருக்குது, எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா பாரதி, நீங்கள் ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் வந்து இந்த வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ வந்து அவன் எங்கேயோ வெளியூர் போயிருக்கான் போல். அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வரட்டா என் பொண்டாட்டி அப்படின்னு க்யூட்டாக கண்ணத்தை கிள்ளிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆதி தான் ஏதோ ஒரு வந்து துரைக்கும் ஏதோ வந்து சம்மந்தம் இருக்குது. அது என்னென்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஆதியோட ஃபேஸை பார்த்தாலே ஒரு மாற்றம் தெரியுது. அவர் வந்து ஏதோ ஒரு புத்திசாலித்தனமாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து துரையையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க பாரதி. கீழே வந்து கரெக்டாக ஸ்வேதா வந்து மறு வீட்டுக்கு துரையோடு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து மரகதம் வராங்க. வந்தோடனே வந்து ஆமாம் என் தம்பி எங்கே இருக்கான் அப்படின்னு தனா கேட்டானே. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வெளில போயிருக்கான் எங்கேயோ. எங்கே போயிருக்கான் அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் எங்கேயாவது போயிடுவான். அது போனது போகட்டும் சம்மந்தி, நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா, ஆனதாகிடுச்சு கல்யாணம், இனிமேல் வந்து மேற்கொண்டு சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே செய்யணும்ல, அதுக்கு மாப்பிள்ளை வேணுமே அப்படின்னு சொல்கிறப்ப அவன் வர்றபடி வரட்டும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மேற்கொண்டு வந்து நான் அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போய் எங்கள் வீட்டில் விருந்து வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன அப்படின்னு சாரதா கேட்டேன். நடந்தது யாராலையும் மாற்ற முடியாததுனால அதுக்கு அடுத்தது என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறப்ப ஆதி வந்து செம மாசாக வராங்க. வந்துட்டு வரட்டுமா தலையாட்டிட்டு வெளில போனோன்னே எனக்கு என்னமோ ஆதி மேலே தான் டவுட்டாக இருக்குது, உனக்கு டவுட் வந்துருச்சுல வா விடு, அவன்கிட்ட எங்கே இருக்கான்னு துறை கேட்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. துரை எங்கே இருக்கான் மரியாதையாக சொல்லு அப்படின்னு ஸ்வேதாவை கேட்டோன்னே அறிவும் கேட்டோன்னே என்னமாம்மா கேட்குறீங்க, நான் வந்து என் பொண்ணு கிட்ட வந்து காணுமே அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் அது ஒரு நியாயம் இருக்குது. உங்கள் மாப்பிள்ளையை காணுன்னா நீங்கள் தானே போய் தேடணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வேதா வந்து இல்லை உன் மேலே சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அறிவு வந்து சொல்கிறாப்புல. என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. உள்ளே இருக்காங்கல்ல நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் மாப்பிள்ளைக்கு. நீங்கள் போய் வந்து நீங்கள் தானே அழைச்சிட்டு வந்தீங்க. அவங்க அப்பா அம்மா கேட்டாங்கன்னா பதில் வந்து சொல்லுங்கள் என் அத்தைக்கிட்ட. அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்டால் எப்படி அப்படின்னோன்னு அது நீ தான் வந்து ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னா ஆமாம் நான் தான் பண்ணேன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ண அப்படின்னோன்னா ஆதி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ஸ்வேதா வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என் பொண்ணுக்கிட்ட நீ இப்படிலாம் செய்வியா அப்படின்னோன்னே என் பொண்ணுக்கிட்டேயும் என் பொண்டாட்டிக்கிட்டேயும் ஏதாவது வம்புழுத்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பயப்படணும். மேற்கொண்டு என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசுகிறத விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யணுமோ தேட வேண்டிய வழியை பாருங்கள் அப்படின்னு வரட்டா அப்படின்னு சொல்லி ஆதி மாஸ்க் காட்டிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் சரியாக வராது. நம்ம அதிகாரிங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லி ஆதியை வந்து மடக்கி பிடிச்சா தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் துறையை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு முன்னாடியே வந்து ஆதி செம மாதம் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. எல்லா அதிகாரிங்கள்லேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் வந்து 2 நாளுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு, என் பொண்ணை வந்து இப்போ அழைச்சிட்டு வந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த வீட்டு மாப்பிள்ளையை வேற எங்கே இருக்கானே தெரியலை, அதனால் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா அது உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஆனால் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு மேலே சந்தேகப்படுறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னோன்னே இதில் என்ன உங்களுக்கு தான் கல்யாணம் நடந்ததில் வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து விருப்பமே இல்லைன்னு நான் நாளை பின்ன கேள்விப்பட்டேனே, அது மாதிரி இருந்தால் எல்லாரையுமே விசாரிப்பேன்ல, அதுபடி தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பாலை இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டான். ஆதி வந்து வர ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறம் ஆதி வந்து மறுபடி வந்து மாடிக்கு போகிறாங்க. அதோட செம மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்வேதாவும் சரி அறிவும் 2 பேரும் யோசித்து குழப்பத்தில் இருக்காங்க. அதோட எபிசோட அருமையாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.